மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஒருதலை பட்சமாக செயற்பட்டு ரகசிய வாக்கெடுப்பை தேர்ந்தெடுத்ததன் மூலம் ஆளும் கட்சிக்கு நன்மை அளிக்கும் விதமாக செயற்பட்டுள்ளதாக ரீஷா சரூக் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சியின் செல்வாக்கின் கீழ் அவர்கள் ரகசிய வாக்கெடுப்பை தேர்ந்தெடுக்க திட்டமிட்டிருப்பது தெளிவாக தெரிந்தது எனவும் அவர் கூறியுள்ளார். ரகசிய அல்லது பகிரங்க முறை வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என ஆணையாளர் ஆரம்பத்தில் கூறியிருந்ததாகவும் ரகசிய வாக்கெடுப்புக்கு தாம் ஆட்சேபனைகளை முன்வைத்ததாகவும் ரீஷா சரூக் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்களிக்கும் முறையும் பெரும்பான்மையான உறுப்பினர்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற போதிலும் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் முதல்வரை தெரிவு செய்யும் முடிவை சர்வாதிகாரமாக அறிவித்தார் எனவும் அவர் சாடியுள்ளார். இதன் காரணமாகவே ரகசிய வாக்கெடுப்புக்கு இணங்கி தொடர வேண்டிய கட்டாயம் தமக்கு ஏற்பட்டதாகவும் ரீஷா சரூக் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பலவத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் பல நாட்கள் இந்த விடயம் விவாதிக்கப்பட்ட நிலையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து குறிப்பிடப்பட்ட தருணத்தில் தமது தரப்பினர் மத்தியில் கரிசனை எழுந்ததாக அவர் கூறியுள்ளார். இருப்பினும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் பிராய் கெலி பல்தசாருக்கு வாழ்த்து தெரிவித்த ரிஷா சரூக் நகரத்திற்கு சாதகமாக இருக்கும் திட்டங்களுக்கு தாம் ஆதரவு வழங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் முதல்வரின் செயற்பாடுகளை தாம் உன்னிப்பாக அவதானிப்போம் எனவும் ரிஷா சரூக் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.